மக்களே, இந்த வீடியோல நான் பார்க்க போற திரைப்படத்தோட பேரு மௌனம் சம்மதம். சஸ்பென்ஸ் நிறைந்த இந்த திரைப்படத்துல ஜெய்சங்கர் தூக்கு தண்டனை கைதியா வருவாரு. லாயரா வர மம்முட்டி அவரை எப்படி தூக்கு தண்டனை காப்பாத்தி விடுதலை வாங்கி கொடுக்க போறாரு. இதை பத்தி தான் இந்த படத்தோடைய மெயின் கதை. அமலா ஜெய்சங்கரோட தங்கச்சியாவும் மம்முட்டிக்கு பேரா வருவாங்க. மது டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அருமையான திரைப்படம். வாங்க படத்துக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கார் வரும். அந்த கார் நேரா ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ், மக்கள் குரல் அப்படின்ற பத்திரிக்கை ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்கும். அதிலிருந்து பொறுப்பாசிரியர் இறங்கி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போவார். ஒரு நிருபரை கூப்பிடுவார். நாளைக்கு விஜயலட்சுமியோடைய கொலைகேஸோடைய தீர்ப்பு வரப்போது, போய் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்வார். ஜட்ஜு வீட்டில் ஜட்ஜோடைய ஒய்ஃப் வந்து என்ன தீர்ப்பு எழுத போகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஜட்ஜு தீர்ப்பு எழுதிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்வார். இங்கே அமலாவோட வீட்டை காமிப்பாங்க. ஜெய் கணேஷ் வீட்டுக்குள்ளே வருவார். வைஜி மகேந்திரன் லாயர், அவர் தான் இந்த கேஸை எடுத்து நடத்துகிறாரு. அவர் வந்து அமலாவை கூப்பிடுவார். போய் அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்வார். அண்ணனும் அண்ணியும் ஜெய்சங்கரும் சத்யபிரியாவும் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஜெய்சங்கர் சத்யபிரியாட்ட நீ தைரியமாக இருலாம், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவார். சுகுமாரி ஜெய்சங்கரோடைய மாமியாராக வருவாங்க. அவங்க மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க, தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே தான் வேலைக்காரன் சார்லியும் சொல்வார். சுகுமாரிக்கு நாகேஷ் மேலே பயங்கர கோவம் வரும். ஏன்னா இந்த விஷயத்தை பெருசாக்கினதே நாகேஷ் தான். கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்தது நாகேஷ் தான். அவர் ஜெய்சங்கரோடைய தொழில் விரோதி. இங்கே கோர்ட் கேஸ் காமிப்பாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வந்து உள்ள ஜெய்சங்கர் வரும்போது நிருபர்கள்லாம் பின்னாடியே வந்து அவருக்கு பேட்டி எடுக்க வருவாங்க. மைக்லாம் இல்லைங்க. அந்த காலத்தில் ஜோல்னா பையும் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் தான் இருக்கும். ஸ்ரீஜா தான் விஜயலட்சுமியாக வருவாங்க. அவங்களுடைய அம்மாவும் அண்ணனும் வரும்போது அவங்க கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்து தொல்லை கொடுப்பாங்க. அவங்களும் வந்து எதுவும் பேசாமல் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ கோர்ட் சீன் ஆரம்பிக்கும். கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது எல்லாமே ஜெய்சங்கருக்கு ஆப்போசிட்டாக தான் முடியும். இதை பார்த்துட்டு நாகேஷ் பயங்கர சந்தோஷப்படுவார். எப்படியாச்சும் தூக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைப்பார். அதே மாதிரி தூக்கு தண்டனை சொல்லிடுவார் ஜட்ஜ். வைஜிக்கு ஒன்றுமே புரியாது. எந்த தப்புமே செய்யாத நான் எதுக்கு இந்த மாதிரி நான் தூக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார். எதுவுமே பேச மாட்டார். பேசாமல் அவர் வந்து ஜீப்பில் ஏறி ஜெயிலுக்கு போயிடுவார். இப்போ வீட்டை காமிப்பாங்க. சத்யபிரியா அழுதுட்டு இருப்பாங்க. வைஜி சொல்வார், நீ கவலைப்படாதீங்க, நான் வந்து ஹை கோர்ட்டில் போய் இந்த கேஸை மூவ் பண்ணி எப்படியாச்சும் விடுதலை வாங்கி கொடுக்குறேன்னு. இங்கே ஜெய்கணேஷும் சார்லியும் பேசிப்பாங்க. நமக்கு ஜெய்கணேஷ் மாதிரி ஒரு டவுட் வரும், நாகேஷ் மாதிரி ஒரு டவுட் வரும். வைஜி சொல்வார், இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்ட் மூலயமா நான் இதை கண்டிப்பாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வருவார். மம்முட்டியை காமிப்பாங்க. ஒரு ஏதோ ஒரு அட்வொகேட்டு மாநாடுக்கு மம்முட்டி தலைமை தாங்க வந்திருப்பார். அவர் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரார். வந்தவுடனே அவரை வந்து மாநாடு முடிஞ்ச உடனே காரில் தியாகு ரூமுக்கு கூப்பிட்டு போவார். அவர் தங்கியிருந்த ரூமுக்கு. அங்கே சுரேஷ் சக்கரவர்த்தி இருப்பாங்க. வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜாலியாக பேசிப்போங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தான் மம்முட்டிக்கு வைஜி மகேந்திரன்ட்டு ஒரு ஃபோன் கால் வருது. வைஜி மகேந்திரன் ஃபோன் கால் பண்ணி, நீ எப்படியாச்சும் உன்னை நான் மீட் பண்ணணும், வீட்டுக்கு வான்னு சொல்லும் போது மம்முட்டி வைஜியோட வீட்டுக்கு போறார். வைஜி மகேந்திரன் மம்முட்டி கிட்ட ஜெய்சங்கரோடைய கேஸை பற்றி பேசுவார். ஜெய்சங்கருடைய கேஸில் இருந்து எப்படியா ஜெய்சங்கரை வந்து விடுதலை பண்ணிடணும்னு வந்து மகேந்திரன் சொல்வார். ஆனால் மம்முட்டி இந்த கேஸ் முடிஞ்சதுதான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுவார். வந்து பேப்பரில் பார்ப்பாரு, சரத்குமாரும் ஸ்ரீஜாவும் தான் ஜோடியாக இருப்பாங்க. ஸ்ரீஜா தான் விஜயலட்சுமி, அவங்க தான் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஃபுல் கட்டுரையுமே பேப்பரில் வந்திருக்கும். இதில் வந்து ஜெய்சங்கர், சத்யபிரியா, அமலாவோடைய ஃபோட்டோவும் இருக்கும். ஃபுல்லாக பேப்பரில் இருக்கிற கட்டுரை அப்படியே அந்த ஸ்டோரியை பற்றி படித்து பார்ப்பாரு. கூடவே அமலாவையும் உத்து பார்ப்பாரு. அவருக்கு அமலாவை ரொம்ப பிடிச்சிடும். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போவார். ஒரு கேஸ் விஷயமா பார்த்தா அமலா டாக்டராக உட்காந்துருப்பாங்க. ஷாக் ஆகிடுவார். அவர் அமலா கிட்ட சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட், இவருக்கு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு பாசிட்டிவ் போயிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ கர்வமாக இருக்கும், ஏதோ கேஸில் மாட்டிட்டேன், நான் தான் வந்து எடுத்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றி விடணும் வாதாடி, ஸோ நீங்கள் வந்து கோர்ட்லேயும் வந்து சாட்சி சொல்லணும் போது அமலா மறுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பி அவங்க அண்ணன் கேஸ் விஷயமா அவர் சந்திப்பாங்க. அப்போ மம்முட்டி அமலாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவார்.
ரூமுக்கு வந்து டெல்லி போற விஷயத்தையும் கேன்சல் பண்ணி ரூம வந்து நான் தங்க போறேன்னு சொல்லிடுவாரு. இங்க வைஜு கிட்ட வந்துட்டு மம்முட்டி என்ன சொல்வாருன்னா, "நான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன். ஆனா ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் நான் பார்த்து சந்திச்சு பேசணும்னு." அமலா வீட்டுக்கு கூட்டு சொல்வாரு. கூட்டிட்டு வந்தோனே வைஜி எல்லாரையும் பார்த்து பேச வச்சா, அமலாவுக்கு சுத்தமா மம்முட்டிய பிடிக்காது. ஏன்னா, அந்த அபார்ட் கேஸு இன்னொன்னு வந்து புடிச்சிருக்குன்னு சொன்னதுனால, பயங்கரமா அவங்க டென்ஷன் ஆவாங்க. மம்முட்டி வேணாம், எங்க அண்ணன் கேஸ்ல அவள எடுத்து நடத்த வேணாம்னு சொன்னத மம்முட்டி கேட்டுடுவாரு. கேட்டு கோச்சிட்டு அவர் கார்ல அங்கேருந்து போயிடுவாரு. ஆனா, மனசு மாறுன அமலா திரும்பியும் மம்முட்டிய போய் பார்த்து, எங்க அண்ணன் கேஸ் எடுத்து நடத்துங்கன்னு சொல்வார். இதனால மம்முட்டி சம்மதிச்சு நேரா ஜெய்சங்கரை போய் ஜெயில்ல பார்ப்பாங்க. அப்படி ஒன்றும் அவருக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாது. அமலா கிட்ட என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது, என்னுடைய 2வது அண்ணி செக்ஸ் டார்ச்சர் எங்கள் அண்ணன் கொடுக்குறாருன்னு ஒரு லெட்டரில் எழுதி அவங்க அம்மாவுக்கு அனுப்புனாங்க. அவங்க இறந்து போனோன்னா அந்த லெட்டர் சாட்சியாக இந்த நாகேஷால் அந்த லெட்டர் சாட்சியாக மாறி இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கு. வந்து இப்போ எங்க அண்ணனுக்கும் தூக்கு தண்டனை எங்க அண்ணனால தான் அவங்க செத்தாங்கன்னு ஒரு தண்டனையும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சரி நாகேஷ் யாருன்னு சொல்லி நேரா நாகேஷ போய் அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு சார்லிய கார்ல ஏத்திட்டு போம்போதே நாகேஷ பத்தி கேட்கும்போது, தொழில் ரீதியா நாகேஷுக்கும் ஜெய்சங்கருக்கும் எப்பவுமே சண்டை இருக்கும். இந்த லேபருங்க அந்த சங்கங்க இத பத்திலாம் வந்து ரொம்ப டார்ச்சர் குடுத்துருக்காரு நாகேஷ்ன்னு சொல்லுவாரு. நாகேஷ போய் நேர்ல மம்முட்டி பார்ப்பாரு. பார்த்தோனே ரொம்ப திமிரா பேசுவாரு நாகேஷ். அப்போ மம்முட்டி கோவம் வந்து கொஞ்சம் சவால்லாம் விட்டு வரும்போது, பின்னாடியே ஆள் அனுப்பி மம்முட்டிய அடிக்க வைப்பாங்க. வழக்கம் போல சண்டைலாம் முடிச்ச பிறகு, நேரா நாகேஷ் வந்து, "நான் எப்படியும் வந்து ஜெய்சங்கர் விடுதலை வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வருவாரு. வந்தவங்க ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கேஸை அங்கே எப்படியாச்சும் எடுத்து நடத்தணும்னு என்னென்ன வழிமுறைகளோ அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் எடுத்து சொல்லி ஜட்ஜு கிட்ட விவரமாக சொன்னோன்னே ஜட்ஜும் இந்த கேஸை ஹை கோர்ட்டை நடத்தலான்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் கொடுத்துருவாரு. இதை கேட்ட நாகேஷ்க்கு பயங்கர கோவம் வரும். எப்படியும் ஜெய்சங்கருக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும், தூக்கு தண்டனை தான் அவர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. இங்கே மம்முட்டி வைஜி கிட்ட கேட்பாரு. யாரெல்லாம் விட்னஸ்ன்னு கேட்பார். ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஐ விட்னஸ் குமரிமுத்து. இவன் தான் இந்த கொலையை நடக்கிறத தூரத்துல இருந்து பார்த்தா சொல்லுவாரு. விஜயலட்சுமி அம்மா லெட்டர் வந்து என் பொண்ணோட கையெழுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. விஜயா ப்ராஸ்டியூட்டா வருவாங்க. அவங்களுக்கும் ஜெய்சங்கரும் தொடர்பு இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் பொம்பளை வீக்னஸ் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சாட்சி சொல்லியிருப்பாங்க. இந்த 3 சாட்சி தானே சொல்லுவார். இங்க வீட்டில் விஜயலட்சுமி அவங்க அண்ணன் வந்து, எனக்கு நீ 2 லட்ச ரூபாய் கொடுத்தாக்கா இந்த கேஸ்லேருந்து நாங்கள் எப்படியாச்சும் உங்கள் அண்ணன் விடுவிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜெய் கணேஷ் மூலயமா ஒரு 2 லட்சம் வந்து இந்த விஜயலட்சுமி அண்ணனுக்கு கொடுக்கும்போது மம்முட்டி வந்து அந்த செக்கை கிழிச்சு போட்டுவார். இப்போ அடுத்ததா விஜயாவை பார்க்க போவாங்க. சார்லி திருநங்க போல வேஷம் போட்டுட்டு விஜயாவை பார்த்து மம்முட்டியை வந்து பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஆனால் மம்முட்டி விஜயா கிட்ட வந்த விஷயத்த அப்படியே சொல்வார். காசு கொடுக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கும் ஜெய்சங்கருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும் சாட்சியாக சொல்லுவாங்க. அவங்க காசுலாம் வேணாம், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரத்குமார் மம்முட்டியை பார்க்க வருவாங்க. வந்து பேசிட்டு இருக்கும் போது மம்முட்டியோட ரூம்லேருந்து யாரோ எகிரி குச்சி ஓடுறத வேலைக்காரன் பார்த்துட்டு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பார்த்தா அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சு கிடக்கும். யார் இது பண்ணாங்கன்னு தெரில. போலீஸ்க்கு உடனே இன்டிமேட் பண்ணி போலீஸும் வந்து பார்த்தா யாருன்னு ரொம்ப டவுட்டாக இருக்கும் இப்படி பண்ணுறதெல்லாம். அமலாவும் மம்முட்டியும் குமரிமுத்தா பார்க்க போவாங்க. குமரிமுத்து அமலா வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருப்பாரு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட வீட்டில் ரொம்ப வருஷமா இருந்துட்டு நவர மாட்டேன்னு தான் சொல்லி அடம் பிடிச்சிட்டு அது ஒரு கேஸாக போயிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது குமரிமுத்து சாட்சி சொல்ல கூப்பிடுவாரு. சாட்சி சொல்லணுன்னு எதிர்கட்சியா வாதம் பண்றது ஸ்ரீகாந்த் அவங்க அப்புறம் அந்த வாதம் முடிச்சோடனே என்னதான் ஆச்சுன்னு கேட்கும்போது குமரிமுத்து சொல்லுவாரு, நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். அங்க ஜெய்சங்கர் விஜயலட்சுமிய ஸ்ரீஜாவை வந்து பலாத்காரம் பண்ணதை பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். நான் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். காலையில் வந்து பார்த்தா அவங்க எரிஞ்சு வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீகாந்த் வந்து குமரிமுத்துக்கிட்ட வாதம் பண்ணுவார், விசாரணை நடத்துவார். அந்த சமயத்தில் அவர் நடந்ததெல்லாம் உண்மைதான், நான் தான் பார்த்தேன்னு சொல்லுவார். ஆனால் மம்முட்டி கேட்கும் போது கொஞ்சம் தடுமாறி போவார். அப்படி இருந்தாலும் இல்லை, நான் 2 கண்ணால் பார்த்தேன்னு சொல்லுவார். உடனே மம்முட்டி நேராக ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு ஏதோ சொல்கிறாரு.
ஜட்ஜும் ஓகே அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு. உடனே மம்முட்டி நேரா வைஜி மகன் போயிட்டு காதில் ஏதோ சொல்ல வைஜி போயிட்டு குமரிமுத்தோட பொண்ணை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வராரு. கேஸ் நடக்கிற இடத்துல கூப்பிட்டு வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்காது. அப்போ மம்முட்டி சொல்றாரு, இது யாருன்னு பாருங்கன்னு. குமரிமுத்தால பார்க்க முடியல, வந்து அவர் கண்ணுக்கு சரியா யாருன்னு தெரியல. கொஞ்சம் கிட்ட வந்து கிட்ட வந்து நிற்க சொல்லும்போது திரும்பியும் பார்க்குறாரு. அப்பயும் அவங்க ஃபேஸ் தெரியல. கண்ணாடி போட சொல்றாரு. கண்ணாடி போட்டு பார்த்தாக்கா இது என் பொண்ணு, இது என் பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மம்முட்டி சொல்றாரு, பார்த்தீங்களா, கண்ணாடி போட்டாதான் தெரியும், இவ்வளோ கிட்ட நிற்கும் போதே ஃபேஸ் தெரியாத போது இந்த கரெக்டா ஜெய்சங்கர் தானே தூரத்துல இருந்து பார்த்து இவர் எப்படி சொல்லியிருப்பாருன்ட்டு இந்த சாட்சியை ரொம்ப அழகா கழிச்சு விட்டுடுவாரு. அதுவும் இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. வைஜியோ இப்படி ஒரு ஐடியா எனக்கு தெரியாம போச்சேன்னு மம்முட்டிய ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நாகேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து அனிஃபா அவர்கிட்ட அடியாள்கிட்ட மம்முட்டிய தீர்த்து கட்ட சொல்வாரு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து மம்முட்டிக்கு வைஜியெல்லாம் கட்டி போட்டுருப்பாங்க. மம்முட்டிய வந்து செம்ம சாத்தணும்னு சொல்லிட்டு வரும்போது வழக்கம் போல ஹீரோ வந்து தப்பிச்சிடுவாரு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு அமலா கிட்ட விஜயலட்சுமி ரூமை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி கேட்பாரு. விஜயலட்சுமி ரூமில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா ஒரு லெட்டர் கிடைக்கும். அந்த லெட்டரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் அது விஜயலட்சுமி லெட்டருக்கு எழுதுன பதில் லெட்டரா அப்படின்னு கேட்பார். ஆமாம், இது அக்டோபர் 10 நீங்கள் எழுதிருக்கீங்க. ஆனால் விஜயலட்சுமி செப்டம்பர் மாதம் எழுதியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் எழுதுனதுக்கு அக்டோபர் மாதம் பதில் லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதுவும் அந்த லெட்டரில் உங்கள் ஜெய்சங்கர் எப்படி இருக்காரு எல்லாம் நல்லபடியாக விசாரிச்சு எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த சாட்சியத்தையுமே இவர் கழிச்சு விட்டுடுவார். விஜயலட்சுமியோட லெட்ரு வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு அந்த சாட்சியை கழிச்சு விட்டுடுவார். இப்போது சரத்குமார்ட்ட வந்து விஜயலட்சுமியோடைய பாஸ்டை பற்றி கேட்குறாரு. விஜயலட்சுமி ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சதா சரத்குமார் சொல்வார் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த பேங்க்குக்கு போவாங்க. போயிட்டு மேனேஜர்கிட்ட விசாரிக்கும் போது மேனேஜர் எனக்கு ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பியூன் என்ன கேளுங்க, காசு கொடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பியூன் சொல்லுவான். காசு வாங்கிட்டு பியூன் வந்து விஜயலட்சுமி நடராஜன் அப்படின்றவங்களுக்கு தொடர்பு இருந்ததாகவும் லவ் பண்ண மாதிரியும் அவங்க எப்பவுமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, சினிமாக்கெல்லாம் போவாங்க. அந்த நடராஜன் மோசமானவன், பேங்க்ல கையாள பண்ணிட்டான் பணத்தை, அதனால பேங்க் நிறுத்திட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே விஜயலட்சுமி வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நடராஜன் அட்ரஸை வாங்கிட்டு நடராஜனை பார்ப்பாங்க. நடராஜன் கிட்ட உண்மையை விசாரிப்பாங்க. ஆனால் நடராஜன் என்ன செய்வார்னா, இவங்க விஜயலட்சுமி எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்வார். தங்கச்சிக்கா நீ வந்து ஹார்ட்ல அம்பு நடுவில் போட்டு விட்டுருக்க என்னப்பான்னு சொல்லிட்டு வைஜி வந்து திட்டுவார். நடராஜன் உண்மையை சொல்கிற மாதிரி சொல்வார். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நான் விஜயலட்சுமியவே பார்த்தேன், உனக்கு வாழ்க்கை வேணும்னா எனக்கு பணம் கொடு, இல்லைன்னா நீ எழுதின லவ் லெட்டர்லாம் உன் புருஷங்கிட்ட காமிச்சு உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் பண்ணிடுவேன்னு தான் சொன்னேன், சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்வார். மம்முட்டி அது நம்புற மாதிரி இல்லை. உண்மையை சொல்லு, முழுசா சொல்லுன்னு அடிக்க போவார். அதோட அடிக்கிறத மட்டும்தான் காமிப்பாங்க. அடுத்த சீனில் சரத்குமாரை கோர்ட்டில் விசாரிப்பாங்க. சரத்குமார் சொல்வார், நான் வீட்டுக்கு வந்தேன், சார்லி தூங்கிட்டு இருந்தாப்புல, சார்லி எழுப்பும் போது எழுந்திருக்கல, நான் சாவியை எடுத்துட்டு கேட்டு திறந்து வீட்டு உள்ள வந்தேன், ஸ்ரீஜா முழிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் முழிச்சிட்டு இருக்குன்னு கேட்டேன். ஏன்னா தண்ணிலாம் தீர்ந்து போச்சு, பாட்டில் தீர்ந்து போச்சு பாட்டில், அதனால பாட்டில் எடுக்க வந்தேன். ஸ்ரீஜா வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு இன்பமா இருக்கேன்னு சொன்னோன்னு பார்த்தா சிகரெட்டு துண்டு இருந்துச்சு, தண்ணி வந்து பாதி குடிச்ச மாதிரி டம்ளர் இருந்தது. யார் வந்துட்டு போனான்னு கேட்டது, எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. நான் பாட்டி முடிஞ்சோடனே உங்கள் அண்ணங்கிட்ட போயிட்டு இதை பற்றி விசாரிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொன்னதை கேட்டு தான் ஒரு வேளை அவங்க பயந்து போய் தற்கொலை பண்ணிட்டாங்களோ, ஆனால் நான் எங்கள் அண்ணன் தப்பாக நினச்சிட்டணும்னு சொல்வார். சொல்லிவிட்டு அவர் கீழே இறங்கிடுவார். மம்முட்டி புதுசாக 2 சாட்சியை விசாரிக்கணும்னு சொல்வார். அது ஒன்று வந்து சார்லியை கூண்டில் ஏற்றி விசாரிப்பார். ஜெய்சங்கர் முன்னாடி வந்தாரா இல்லை சரத்குமார் வந்தாரான்னு கேட்பாரு. சரத்குமார் வந்து நான் பார்க்கல, ஜெய்சங்கர் வந்து எழுப்பினாரு, நான் வந்து என் பாக்கெட்ல இருந்து சாவி எடுத்து கொடுத்து கதவை திறந்தேன், ஏதோ உள்ள வாசனை வர மாதிரி சொன்னாருன்னு. சாவி எங்கேருந்து எடுத்து கொடுத்தீங்க? பாக்கெட்லேருந்து. இல்லை சரத்குமார் சொன்னார், நான் போகும்போது சாவியை கேட்லேயே விட்டு போயிட்டேன், நீ போய் சொல்ற, நீ தான் ஏதோ விஜயலட்சுமி பண்ணிருக்க, கற்பழிச்சு கொலை பண்ணி எரிச்சிருக்கிற, நீ தான் வந்து உண்ட வீட்டுக்கே ரெண்டங்கம் பண்ணியிருக்க, அப்படி இப்படின்னு அவர் கத்தும் போது சார்லி சொல்ல, இல்லை நான் எதுவும் பண்ணல, யார் சொன்னது, இதோ பார் சாட்சி இருக்குன்னு நடராஜா காமிச்ச உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவார். என்னது நீயா, அது என்னையா போட்டு கொடுக்குற, நீ பண்ண தப்ப நான் எதுக்கு ஏத்துக்கணும், நீ தான் தப்பு பண்ணன்னு உண்மையை சொல்வாரு.
சரத்குமாரி நவுந்த உடனே ஒளிஞ்சிருந்த நடராஜ் திரும்பி உள்ள வந்து ஸ்ரீஜாவை பணம் கேட்டு மிரட்டும் போது பீரோ உள்ள இருந்து பணம் எடுக்கிற மாதிரி துப்பாக்கி எடுத்து நடராஜன் சுட வரும்போது 2 பேருக்குள்ளார கை கலப்பு வந்து விஜயலட்சுமிய வேகமா, அதாவது ஸ்ரீஜா வேகமா தள்ளி விட்டோன்னே பின்மண்டையிலேயே அவங்க அடிபட்டு இறந்துடுவாங்க. உள்ள ஏதோ சவுண்ட் இருக்குன்னு ஒன்று பார்த்தா நடராஜ் எப்படி இவர் சொந்தக்கார பையன்றதுனால எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு பண தேவைக்கு விஜயலட்சுமி நகையெல்லாம் அவ எடுத்துக்க உடனே சார்லி மண்ணெண்ணெய் ஊற்றி அவங்கள எரிச்சிடுவாரு. எரிச்சு அவங்களோட சொந்தக்கார பையனை தப்பிக்க வச்சிடுவாரு. பழி எல்லாத்தையும் தூக்கி ஜெய்சங்கர் மேலே அப்படியே அவர் போட்டுடுவார். அதாவது போடும்போது அவர் கம்முன்னு இருப்பார், இதை பற்றிலாம் எதுவும் சொல்லாமல் அவர் மாட்டிக்கிட்டோன்னு விட்டுடுவார். இதெல்லாம் பண்ண தப்பு இல்லையா, சோறு போட்ட வீட்டை நீ மறக்கலாமான்னு பயங்கரமாக மம்முட்டி திட்டும் போது என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் வந்து அழுவார். ஜட்ஜி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு சார்லியும் அந்த நடராஜையும் தண்டனை கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி ஜெய்சங்கரையும் விடுதலை பண்ணிடுவாங்க. நாகேஷை சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. நாகேஷ்க்கு மூக்கு உடஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லபடியாக சும்மா முடியும் போது கடைசி சீனா அமலா ஊருக்கு போகிற டெல்லிக்கு போகிற மம்முட்டியை பார்க்க வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஓ வரலாமேன்னு சொல்லும் போது உங்கள் கார்லேயே நான் வரட்டுமான்னு கேட்பாங்க. ஓ வரலாமேன்னு ஒன்று 2 பேரும் கார்ல ஏறி உட்காருவாங்க. அப்போ மம்முட்டி கேட்பாரு, என்ன உனக்கு என் மேலே விருப்பமா ஓகேவான்னு கேட்பாரு. அவங்க ரொம்ப மௌனமாக அப்படியே சிரிப்பாங்க. அப்போ அவர் பார்த்து என்ன மௌனம் சம்மதம் தானே அப்படின்னு கேட்பாரு. அவங்களும் வந்து சிரிச்சுட்டே தலையாட்டுவாங்க. அப்படியே ரொமான்டிக்காக இந்த படம் முடியும். சூப்பரான படம் இது, சஸ்பென்ஸ் இருந்த படம். கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.